தமிழக அரசு நாட்டோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அதுல ஒண்ணு, தமிழ்நாட்டுல அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து அரசு இயந்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட தாலுகாவுல 24 மணி நேரமும் தங்கி ஆய்வு பண்ணணும். அந்த திட்டத்தோட பேரு உங்களை தேடி உங்கள் ஊரில். அதன் ஒரு பகுதியாக நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவுல மாவட்ட ஆட்சியர் இன்று காலை 9 மணி முதல் நாளை காலை 9 மணி வரை 24 மணி நேரமும் தங்கி ஆய்வு நடத்துகிறார். ஆய்வோட தொடக்கமா ஆட்சியர் மகாபாரதி நாகமங்கலம் கிராமத்துல உள்ள வேளாண் விரிவாக்க மையத்துல ஆய்வு செஞ்சாங்க. இங்கதாங்க நம்ம அரசு இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கடவுள் வரம் கொடுத்தாலும் பூசாரி அதை கெடுத்துருவாருன்னு. அது மாதிரி ஒரு சம்பவம் தாங்க பார்க்க போறோம். அரசு நிறைய நல்ல திட்டங்களை உருவாக்கி அதுக்கு எதிகை மோனையா பேர் வச்சு நிதி ஒதுக்கி உசுர கொடுத்து வேலை பார்த்தா, இந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்களே, அதாங்க வெளியில அரசாங்க அதிகாரிகள் என பீத்திக் கொள்வது, ஒரு வேலையும் செய்யாம மாசம் சம்பளமும் கிம்பளமும் வாங்குறவங்க. அவங்க ஆட்சியர் வந்ததும், என்ன சாமி சொல்லாம இந்த பக்கம், அது சரி உங்க மாவட்டம் நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரியே ஆட்சியர் கூடவே போறாங்கல்ல, அவங்கதான். ஆட்சியர், என்னப்பா இதெல்லாம் விதை மூட்டையெல்லாம் இப்படி சேதமாகி இருக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஆளுங்க சொல்றாங்க பாருங்க ஒரு பதில், ஐயா அணிலு குருவிதாங்க இதுக்கு காரணம். எங்க ஒருக்கா சொல்லு, மர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. ஏன்பா இதே மாதிரி ஒருத்த அணில் தான் காரணம் கரண்ட் வயரை கடிச்சதுன்னு சொன்னாங்க, போயிட்டாரு, ஞாபகம் இருக்கா? ஒழுக்கமா முறையா பதில் சொல்லுங்க, இல்லனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. திடீர்னு சிஎம் வர்றதுக்குள்ள இத சரி பண்ணுங்க, வாங்க வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆய்வு நடந்திருக்கு. ஆரம்பமே அணில் குருவின்னு சொல்றாங்களேன்னு மாவட்ட ஆட்சியர் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாருன்னா பாருங்களேன். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா.